அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 6:30 போல் நான் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு எதுவுமே நான் இங்கே ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல. அண்ணாவோட பொண்ணுக்கு ஒரு இயர்ரிங் ஸ்டட் டைப்பில் வாங்கறதுக்கு ஆல்ரெடி அவங்க போட்டிருக்கிறது ரிங் டைப்பில் இருக்குது. ஸோ அது கலண்டு விழுகிறனால ஸ்டட் டைப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே தான் நாங்கள் வந்து கன் ஷூட் பண்ணோம். ஸோ அதே பயம்தான் அவங்களுக்கு. அவங்க இயர்ரிங் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நான் நியூவாக வந்திருக்க டெம்பிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். நம்ம நகை கடைக்கு வந்தால் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதா வேலை. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக அங்கே நமக்கு வந்து காஃபியுமே க்ரீமியான காஃபி கொடுப்பாங்க மலபார் கோல்டில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காஃபியுமே வாங்கி குடித்தாச்சு. பார்த்தீங்களா மேடம் வந்து எவ்வளோ அழுகுறாங்கன்னா இயர்ரிங் சேஞ்ச் பண்ணும்போது பயம். அவங்களுக்கு லாஸ்ட் டைம் கன் ஷூட் பண்ணனால இந்த இயர்ரிங் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்படியே பக்கத்தில் இருக்க கீதாஞ்சலி சில்க் ஹவுஸ் வந்தாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும். ஏன்னா கம்மிங் வீக்கில் வந்து நம்மளுடைய வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்னுடைய சாரீ ட்ரெஸ் கோடுக்கு மேட்சாக அவருக்கு ஒரு ஷர்ட் வேணுமா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். அங்கே இருந்த சேல்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் பர்சன். நமக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் நிறையவே எடுத்து காட்டினாங்க. நாங்கள் ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு வந்து 3 ஷர்ட் எடுத்தாச்சு. சரி போது ஹஸ்பண்ட்க்கு ஒரு கேப்புமே சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாங்கியாச்சு. எங்களுடைய ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. பை கைஸ்.